அடியே பெட்ல தூங்கி தூங்கி எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது. ஏதோ டிப்ஸ் இருக்கான்னு சொன்னேன். என்னது பெட்ல படுத்தா உடம்பு வலிக்குது? அதுக்கு இந்த பாயில படு, உனக்கு எல்லா வியாதியும் போயிடும். அடியே ரொம்ப தூக்கம் வருது, வாடி பெட்ல போய் படுக்கலாம். ஐயே பெட்லலாம் படுக்க கூடாது. இந்த பாயை விரிச்சு தலகாணி போட்டு படு, அந்த சுகமே தனி. பார்த்துக்கிற ஒண்ணு. அடியே வாடி சும்மா உட்காந்து பேசலாமா? உட்காந்து பேசி பல நாள் ஆச்சுல. எங்க உட்காரலாம்? தரையில உட்காரலாம். ஐயோ தரையில ஏதாவது விரிக்க துண்டு ஏதாவது இருந்தா கூட அதுல விரிச்சு உட்காந்து பேசலாம். ஐயோ துண்டெல்லாம் விரிக்க கூடாது, அதுக்குதான் இந்த பாய் இருக்கு. அடியே நீ என்ன எல்லாத்துக்கும் பாய் 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 பாயின்னு சொல்லிட்டு இருக்க? கொழுப்பு விட்டு போயிடுச்சா? அது இல்லடி, நம்மளுக்கு பாயில படுத்து ஒரு நாள் நானும் இந்த மாதிரி தான் பெட்டில் படுத்தேன். முதுக்கு ரொம்ப வலிச்சிச்சு. எங்கள் அம்மா தான் பாயில் படுக்க சொன்னாங்க. அதனால் பாயில் ஒரு வாட்டி படுத்து சொர்க்கம் மாதிரி இருந்தது. அதனால் அவங்க எல்லாரையும் பாயில் படுங்க பாயில் படுங்க பாயில் படுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. இவ பார்க்கல. என்னடி பண்ணிட்டு இருக்க? பார்த்தா ஆமா, நீ எந்த விஷயத்துக்காகவும் பாய் 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 பாய்ன்னு சொல்ற. அதான் இதை தூக்கி குப்பையில போடலான்னு போறேன். கொண்டாட்டி அந்த பாயில, இந்த பாயில எவ்வளோ இது இருக்குன்னு தெரியுமா? முதல்ல இந்த பாய்க்கு ஸ்பெல்லிங் தெரியுமா? இந்த பாயில என்ன நல்லா இருக்குன்னா, இந்த பாயில பட்டு குழந்தைங்க பட்டா அவங்களோட முதுகு எப்படி நேராகும், நம்ம பார்த்தா நம்ம ஊற்றி தான் வாங்கிக்கும். எல்லாமே இந்த பாயில தான் இருக்கு. கர்ப்பிணி பெண்கள் இந்த பாயில பட்டா நல்லா இருக்கும், நல்லா சுகம் இருந்து கர்ப்பிணி ஆகும். அது மட்டும் ஆர்ம்ஸ் நல்லா இருக்கும்னா பாய்ஸ் இதை பட்டா ஆர்ம்ஸ் நல்லா இருக்கும், கேர்ள்ஸ் இதில் பட்டா நல்லா ஹெல்த்தியா இருக்கும். டாக் கூட படுத்தாலும் இதுல ஹெல்த்தியா தான் இருக்கும். அந்த அளவுக்கு இதுல பாய் மூட்டு வலி, கால் வலி, கை வலி, முதுகு வலி, கழுத்து வலி, வயிற்று வலி, முதுகு வலி, எல்லா வலியும் ஒரே இதில் போட்டிடலாம். அது எப்படி முடியும்? ஹாஸ்பிட்டல் போவே இந்த பாயை பட்டா போதும், எல்லா வலியும் ரிப்பேர் ஆகிடும். எப்பா நீ பாயை பற்றி சொன்ன கருத்து போதும், என்னை விட்டு இனிமேல் உன் பொருளை தொடவே மாட்டேன். முக்கியமாக கொடு, இந்த பாயை நான் தொடவே மாட்டேன். போதுமா? சொல்லிட்டு கீழே போட்டு பாரு. உங்கள் கேங்லேயும் இந்த மாதிரி பாய் கொட்டி பிடிச்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்களா? இல்லை சொல்லுங்கள்.